வெல்கம் பேக் டு ரசிக்க ருசிக்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பொரிச்ச ரசம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க என்ன ரெசிபி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாம. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் பொன்னி. வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கள் ஷோக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போறீங்க? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு வந்து துவாதசி. துவாதசி அப்போ நிறைய பேர் வந்து பாயசம், வடை பாயசத்தை அந்த பாயசத்தோடலாம் சாப்பிடுவாங்க இல்லையா? கண்டிப்பா. புளி மட்டும் தான் சேர்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாயசம் தானே பார்க்க போறோம். ஆமா. என்ன பார்க்க போறோம்? இது வந்து போகா கீர். இது வந்து சிம்பிளா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து எல்லாருமே செஞ்சிடலாம். இது வந்து யூஸ்வலா வந்து சேமியால செய்வாங்க. எல்லாருக்குமே போர் அடிக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கும். போஹா கீர், அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் செய்யறதுக்கு. ஓகே. போஹா கீர் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. போஹா கீர் செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், திராட்சை 10 நம்பர், சர்க்கரை 3/4 கப், பால் 1 கப், தேங்காய் 1/4 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர். போஹா கீர் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. உங்களை பத்தியும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் வந்து ஒரு டீச்சரா ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எம்எஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு குக்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து கிராமத்து சைடு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப நல்லாவே குக் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து இப்போ தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சோமனி நிறைய ஐட்டம்ஸ் வந்து செய்கிறோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரிய முறையிலே நிறைய செய்வாங்க. அதனால ஒரு அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகினது தான் ஒரு குக்கிங்கு. இன்னொன்று எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்க, இல்லை புது புது ஐட்டத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதில் என்ன இருக்குது, அதில் நியூட்ரிஷன் வேல்யூ. ஏன்னா நான் படித்தது எல்லாமே சயின்ஸ் ஃபீல்டு. அதனால எனக்கு அந்த இதில் எவ்வளோ இருக்குங்கிறதுல வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படி ஆரம்பிச்சது தான் குக்கிங்கு. அப்படியே நிறைய கற்றுக்கிட்டீங்க. நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள ஃபுட்டாக நிறைய ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம வந்து இந்த அவல் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக கீ போட்டு அதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து கேஷ்யூவில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்ச நாள் ஊற வச்சுட்ருக்கோம். இதுக்கு நிறைய கீ போடணுங்கிறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் கூட இது போதும். தென் இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான, ஏன்னா போகா வந்து கொஞ்சம் போட்டாலே போதும், உங்களுக்கு குவான்டிட்டி வந்து நிறையாவே வரும். அதனால ஒரு கைப்பிடி போட்டிங்கனாலே வந்து ஒரு 4-5 பேர் வந்து இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கலர்லாம் மாறணும்னு இல்லை, கிறிஸ்பி. ஆமாம், கிறிஸ்பி ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். சரி சரி. உங்கள் அம்மா வந்து பாரம்பரியமான சமையல் நிறைய பண்ணுவாங்கன்னு சொல்லி, அம்மாவுடைய ஒரு சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அம்மா வந்து கோதுமை பாலில் வந்து அல்வா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க? நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அதே மாதிரி அம்மாவோட டேஸ்ட்? அம்மாவோட டேஸ்ட் அந்த அளவுக்கு 100% வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அம்மா வந்து ரொம்ப அல்டிமேட்டு. ஒரு மேக்ஸிமம் ஒரு 95% அச்சீவ் பண்ணியிருக்கு. அம்மாவோட ரெசிபி என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அம்மாவோட ரெசிபி வந்து பால் கொழுக்கட்டை அம்மா ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த கொழுக்கட்டையில் நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணுவாங்க. அதனால அதெல்லாமும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பயிறு ஊற வச்சது, சுண்டல், அப்புறம் வேக வைக்காம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. ஓகே. சாலட் மாதிரி அதெல்லாமும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய இது வந்து இப்போ அவல் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது பாத்திரத்துல மாத்திக்கலாம். கொஞ்சம் வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கோர்ஸா பொடி பண்ணிக்க போறோம். ஆமா, சரி, கோர்ஸா பொடி பண்ணி எடுத்துட்டு வரலாம் அவல். இப்போ வறுத்த அவல் வந்து நம்ம கோர்ஸா பொடி பண்ணியாச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கேஷ்யூவும் தேங்காவும் போட்டு நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சிக்க போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டு இருந்தாங்க. அந்த மீன் டைம்ல அது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம பேஸ்ட் அரைக்கிறதுக்கும் இது கரெக்டா இருக்கும். தண்ணி எவ்வளோ அளவுல இருக்கு? வேணுங்கிற அளவு, அது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம இது கூட வந்து பாலும் ஆட் பண்ண போறோங்கிறதுனால ரொம்ப தண்ணி தேவை கிடையாது. ஆல்ரெடி நம்ம கேஷ்யூ வந்து அதில் ஊற வச்சிருக்கோம் தண்ணியில். அதையும் இந்த தேங்காவையும் போட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மீன் ஆயில் இந்த தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து இது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த அவல் கிரைண்ட் பண்ணியிருக்க அவலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து மில்க் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிட்டு தென் ஃபைனலி வி கேன் ஆட் திஸ் ஒன். அதை ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபைனலாக வந்து
டோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பும் கேஷ்யூ நட்டும் தென் போட்டுற கிஸ்மிஸும் வேண்டியது, அவ்வளோதான் அவ்வளோதான். சரி. இப்போ இது பக்கம் இது நல்லா கொதிக்குது. இதை சேர்த்துட்டு நம்ம அப்புறம் அரைச்சிக்கலாமா? ஆமாம். சரி. இப்போ தண்ணி வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கிரைண்ட் பண்ணியிருக்க போகாவை அதில் போடலாம். ஸோ இது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஊற வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, தேங்காய் இது ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஆமாம். நம்ம வந்து ஊற வச்ச முந்திரி பருப்பு, தேங்காய் சேர்த்து அரைச்சி விழுது ரெடியா இருக்கு. இந்த பக்கம் அவல் வெந்துருது. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை போட போறோம். சர்க்கரை அளவு வந்து உங்களுக்கு தேவையானதான். இப்போ ஸ்வீட் எனக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஸ்வீட் நிறைய போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து மாடரேட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த அளவுக்கு. கொஞ்சம் சர்க்கரை போட்டோன்னே இது என்ன ஆகும்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆமா, கொஞ்சம் தண்ணி நீர்த்து போகும். இல்லை இதை விட ஈஸியான வேலை செய்கிறதா இருந்தால் நம்ம எப்படி வந்து நம்ம போகாவை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணோமோ அதேமாரி நம்ம இந்த சர்க்கரையும் என்ன பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ணி போட்டோம்னா ஈஸி ஆகிடும். இப்போ நல்லாவே தெரியுது முன்னாடி இருந்ததுக்கு இது கொஞ்சம் லூசன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்மோஸ்ட் வந்து சுகர் வந்து நம்ம போட்ட சுகர் வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்கும், கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க கேஷ்யூவும் அந்த தேங்காய் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை போட போகிறோம். போட்டுலவா? போடுங்க. இது ரொம்ப கொதிக்கணுங்கிறது தேவை கிடையாது. இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வந்து இதை நம்ம 2 வேவாவும் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வந்து இப்போ சில பேருக்கு வந்து சூடா சாப்பிட பிடிக்கும்னா இட் இஸ் லைக் எ பாயசம் அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். இல்லை எனக்கு வந்து சில்லா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இதில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஆல்ரெடி நான் காய்ச்சி ஆறின பால் இருக்கு, இதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். சரி, இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான். எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் வந்து நல்லா லிக்விடா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்க நிறையாவே சேர்த்துக்கலாம். இது உங்களோட அளவு, செமி சாலிடா இருக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 1/2 கப்பு போல் நான் பால் சேர்க்குறேன். சரி, இது வந்து வேணும்னா நம்ம வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷன் தானே? ஆமாம். இப்போ இதில் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடியெலாம் சேர்க்கலையா? உண்டு மேம். ஓகே. இதில் அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து இதை டாப்பிங்ஸுக்காக தான் கொஞ்சமாக வந்து கேஷ்யூவும் கிஸ்மிஸும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போகிறோம். ஃபைனலாக வந்து ஏலக்காய், அதோட நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுக்க போகிறோம். தேவையான அளவு நெய் போட்டுட்டு, ரொம்ப நெய் வேணுங்கிற அது கிடையாது, தேவையான அளவு நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான அளவு இருந்தால் போதும். நெய் போட்டுட்டு கொஞ்சம் நெய் சூடானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம் முந்திரி பருப்பு, இதுவுமே உங்களோட அளவுக்கு தான். ஓகே, எவ்வளோ வேணுமோ நீங்கள், எனக்கு நிறைய நட்ஸ் போட்டால் பிடிக்கும், க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா நிறைய போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்தது திராட்சையை போட்டு சரி வறுத்துட்டு அதில் போட வேண்டியதுதான். ஓகே, இது கூட வேணும்னா நம்ம ஊற வச்சு அரைச்சப்ப பாதாம் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் ஊற வச்சுட்டு அது கூட தேங்காயும் சேர்த்து அரைச்சி போடலாம். இது கூட எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க வந்து நாட்டு சக்கரைலாம் சேர்த்துக்கலாம் இல்லையா? போட்டுக்கலாம். அதுவும் வேணாலும் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு திராட்சையை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இது கலர் மாறுறப்பே நம்மளுக்கு தெரியும். ஆமாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். இது போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கொதி விடணும்னு தேவை கிடையாது. ஃபைனலாக நம்மளோட மேஜிக், ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்வீட்லையுமே வந்து ஏலக்காய் இல்லாமல் அது வந்து ஃபைனலே ஆகாது. இதுவுமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். சரி, அவ்வளவுதான். நம்மளுடைய அவல் கீர் வந்து ரெடி. ஆஃப் பண்ணிடலாமா? எஸ் மேம். ஓகே, இது வந்து பிரசாதமாக நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். வியாழக்கிழமை பண்ணணுன்னாலும் பண்ணலாம், வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை வருது, தை வெள்ளிக்கிழமை வருது. இப்போ எந்த நாளாக இருந்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். பண்ணிடலாம். நீங்கள் வேணால் கையில் பிடிச்சிக்கோங்க.
போஹா கீர் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அவலை வந்து நல்லா வறுத்துட்டு கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஊற வச்ச முந்திரி பருப்பு, தேங்காயை அரைச்சி விழுதாக ரெடி பண்ணிக்கணும். இன்னொரு கடாயில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அவல் வந்து கோர்ஸாக பொடி பண்ணியிருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அப்புறம் முந்திரி பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு பாலையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். பால் கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் வந்து பேன்ல நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து அதில் சேர்த்துருங்க. லாஸ்டா ஏலக்காய் பொடியை தூவினீங்கன்னா நம்மளுடைய போஹா கீர் ரெடி. எங்களுடைய ரசிக்க ப்ரோக்ராமுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா, அதாவது போஹா கீர் அவல்ல ஒரு பாயசம் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ மேம். சிம்பிள் அண்ட் ஈஸியான நம்மளோட போகா கீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்மளுடைய ரசிக்க அப்படின்னாலே சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிஸ் தானே. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு பொரிச்ச ரசம் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி போகால ஒரு கீர், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க